ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரி பொங்கல் அதுவும் எங்கேயுமே போகலன்னா எப்படி வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது அவுட்டிங் போகலான்னு எல்லாருமே பிளான் பண்ணோம். சென்னையில் பொதுவாக எல்லா இடமும் சுற்றியாச்சு. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது பார்க்க வேண்டியது. ஆனால் போன இடத்துக்கே தான் திரும்ப திரும்ப போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அதனால் பசங்க எல்லாமே ரொம்ப போர் அடிக்குது, இல்லைன்னா படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. படத்துக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல்லாகிடுச்சு. எங்கேயுமே டிக்கெட்டே கிடைக்கல, ஒரு டிக்கெட் கூட கிடைக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி எங்கேயாவது போகலாம். பீச்சுக்கும் ஃபுல்லாகவே எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்கேயுமே இல்லை. சென்னை பார்த்திங்கன்னா எல்லாமே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான், வீட்டுக்குள்ளே இருந்தோம். லாஸ்ட்டு பொங்கல் அப்போ தான் காணும் பொங்கல் அன்றைக்கி தான் மக்கள் வெளியே வர ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே எப்பயும் போல் பண்ணுற மாதிரி தான் நார்மலாக நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக போகிற மாதிரி இருந்தது. என்ன ஒன்றா வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே அப்படியே போயிட்டே இருந்தது. இப்போ அந்த டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள். இப்போ லாஸ்ட்டாக முடிவு பண்ணி என்ன டெம்பிள் பண்ண இடத்த பார்த்து ஒரு சிலர் தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஏரி மாரி ஆறு போகுது பாருங்கள். இது எந்த இடம்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஹஸ்பண்ட் சொன்னார், அப்போலாம் வெள்ளைக்காரங்க பொருள் எல்லாமே இந்த வழியாக தான் ஏற்றுமதி செஞ்சிட்ருப்பாங்க, ரகசிய வழி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த கால்வாய் பக்கிங்காம் கால்வாயின்னு சொல்லி சொன்னார். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டு சைடும் பார்த்தா கூவாறு தான். இப்போ கூவாரம் ஆகிடுச்சு. அப்போலாம் தண்ணி நல்லா இருந்தது. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அந்த வியூ பார்க்கும்போது தண்ணி எல்லாமே நல்லா தான் இருந்தால், ஸ்மெல்லாம் அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. கோவிலுக்கு பேக் சைடில் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குங்க. அப்படியே பெருசாக பயங்கரமாக இருக்கும். நானும் பசங்களும் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேன். அம்மா அவன் என்ன சொன்னான்னா, ஜீவா இந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு ஒன்று வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி, நான் கேட்குறதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். செம்ம காமெடியாக இருந்தது. இதுதான் அந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ். உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பார்க்கிங் தான். இந்த இடமே உள்ளே போயிட்டு நம்ம பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோவிலை தரிசனம் செய்யலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பார்க்கிங் எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா, 50 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க. பயங்கர கூட்டமாக இருந்தது, ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. உள்ளே போன உடனே நார்மலாக அப்படியே போகிறதும் வரதுமா தான் இருந்தது. அந்த அளவுக்குலாம் ரொம்ப ரஷ் இல்லை. எப்பயும் போல் போகிற மாதிரி கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக போயிட்டு வரலாம், அந்த அளவுக்கு இருந்தது. டெம்பிள் வெளியில் பார்த்திங்கனால ஏகப்பட்ட இடம் இருக்கும் நமக்கு. இதுதான் அந்த சென்ட்ரல் பொசிஷனில் இருக்குது. ரைட் சைடு லெஃப்ட் எல்லா பக்கமும் காலி இடம், நல்ல காத்தோட்டமாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி நான் சுற்றி உங்களுக்கு ஒரு வியூ அப்படி காமிச்சிடுறேன். சரி, கோவிலுக்கு போகிறோம், மங்களகரமாக சாரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி திடீர் பிளான் பண்ணி கிளம்புனதுனால நார்மலாக எப்பயும் போல் சுடிதாரிலே போயிடுச்சு என்னோடது. எப்பயும் போல் அப்படி தான் மங்களகரமாக சரி நம்ம நல்ல நாள்லையாவது சாரீ கட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற அளவுக்குலாம் பொறுமைலாம் கிடையாது. டக்குன்னு அவசரத்துக்கு நமக்கு எப்பயும் போல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால தான் சுடிதாரிலே போயிட்டேன். இப்போ வண்டி எல்லாமே பார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லோரும் கிளம்பி கோவிலுக்கு முன்னாடி போயிட்டே இருந்தோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய உடனே பிரசாதம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னாரு. இல்லை, முதல்ல நான் பொறுமையாக வரேன், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பிரசாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பார் சாதம் கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்கள் போன டைமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 மணின்னு நினைக்கிறேன். 2:30 மணி டைம் ஆகிடுச்சு. இந்த சாமியை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூரில் இருக்குது. இந்த டெம்பிள் கிருஷ்ணர் டெம்பிள், அதுக்கப்புறமா இன்னும் பிரித்தியங்கரா தேவி அந்த டெம்பிளும் பக்கத்தில் தான் இருக்குது. ஆப்போசிட் ரோடு தான். அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அம்மன் டெம்பிள். இது கிருஷ்ணர் டெம்பிள். கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. நார்மலாக ஆனால் இருந்தது, ரொம்பவும் ரஷ்ஷெல்லாம் இல்லாமல் நார்மலாக இருந்தது. இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி இருக்கும். இது கல்யாண மண்டபம் கூட நிறைய கல்யாணம் பண்ணுற பிளேஸ் கூட உள்ளே இருக்குது. எல்லாமே ரிசப்ஷன் மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி நாங்கள் அப்போ தான் பார்த்தோம் ஃபஸ்ட் டைமாக. அதுக்கப்புறமா முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பசுவும் கன்றும் பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க. அதை பார்க்குறப்போ நெஜத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக வர்ணித்து அதை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது. மரமும் கோமாதாவும் அந்த குட்டியும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது பேக் சைடில் கீழே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுறதுக்கான அந்த இடம் மண்டபம். அது கோவிலுக்கு மேலே இந்த மாதிரி தான் போகணும். ரைட் சைட்லேயும் இருக்குது ஸ்டெப்ஸு, லெஃப்ட் சைட்லேயும் ஸ்டெப்ஸ் இருக்குது. 2 பக்கமும் நம்ம போகலாம். மேலே ஃபோன் உள்ளே அலோடு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க.
கொஞ்சம் கூட உள்ளே வந்து கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா ஃபோனை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் வெளியில் மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து சுற்றி கவர் பண்ணி எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ வந்து வெளியில் எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மேலே போய்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் மேலே அந்த ஸ்டெப்ஸில் வந்து மேலே இருக்கக்கூடிய சாமியை பார்க்கக்கூடிய அந்த இடம். மேலே வரைக்கும் நான் கிட்ட வரைக்கும் நான் போயிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். ஏன்னா அங்கே போகிறப்பவே வந்து ஹஸ்பண்ட் எடுக்காதுன்னு சொல்லிகிட்டே வந்தார். இருந்தாலும் நான் அந்த படி வரைக்கும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். அது வரைக்கும் நான் உங்களுக்கு போயிட்டு நான் அங்கே காமிக்கிறேன். வேண்டாம், எல்லா இடத்துலையுமே வந்து போர்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஏதோ ஃபோன் கேமராலாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக போட்டிருந்தாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த சைடு அது வந்து ரைட் சைடு, நாங்கள் நின்றுட்டு இருந்தது வந்து லெஃப்ட் சைடு. மேலே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் மேலே போகக்கூடிய அந்த வாசப்படி. இவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த கதவு வந்து நல்லா வுட்டால் செஞ்சுருக்காங்க. பயங்கர ஸ்ட்ராங்கு. சரி, நான் ஃபோன் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சா, அதுக்கு முன்னாடியே வந்து அங்கே சாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அந்த பொம்மையால் நல்லா அழகாக வந்து வடிவமைச்சு அங்கே செஞ்சுருக்காங்க. மெழுகு சிலை மாதிரி வந்து வடிவமைச்சு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, நமக்கு இதுதான் டைம் அப்படின்னு சொல்லி நானும் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க உடனே ஃபோன் எடுக்கணும், நாங்கள் கையாட்டிகிட்டே இருக்காங்க பாருங்கள், எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சாமி எல்லாமே நல்லா சூப்பராக கும்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாருக்குமே வந்து பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டிலே வயிறு நிறையோ இல்லை வர வழியிலே ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்தாலும் அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை நமக்கு எத்தனை தடவை வேணுனாலும் சாப்பிடணும்னு தோணுது இல்லைங்களா? அதனால தான் நாங்களும் அங்கே போய் வாங்கி சாப்பிட்டோம். இந்த இடத்துல வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இவங்க வந்து பொரி உருண்டை, கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, அதுக்கப்புறம் அல்வா, லட்டு, ஏகப்பட்ட ஸ்வீட் ஐட்டம், கார ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க. காலையில் வந்து காலையிலனா 11 மணிலேருந்தே வந்து அவங்க கொடுக்குறாங்க போல இருக்குது. சீடை, முறுக்கு, தட்டை. நான் வந்து அதிரசம் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து பசங்க வந்து என்ன வாங்கினாங்க பார்த்திங்கன்னா, சமோசா வாங்கினாங்க. எல்லாமே நல்லா இருந்தது, சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா தான் இருந்தது. நானே சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் மதியானம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோல்லாம் கூட கொடுத்துட்ருந்தாங்க. எல்லாமே வந்து நமக்கு வீட்லேருந்து அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து உடனே டக்கு டக்குன்னு ஈஸியாக வந்து காலியாகிடுது. எது வேணாலும் வாங்கி மக்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. ஸ்ரீ வந்து குலாப் ஜாமுன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. எனக்கு வந்து அதிரசம், நான் எப்பயும் போல் அதிரசம் ஃபேமஸ். நான் வந்து அதிரசம் கூட எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜீவா வந்து சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். எதை வாங்கினாலுமே அங்கே 50 ரூபா தான். ஒரு பேக்கெட் வந்து 50 ரூபான்னு சொல்லி விலை போட்டுட்டு இருந்தாங்க. அதிரசம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒன்று அங்கேயே சாப்பிட்டுட்டேன், மீதி 2 வந்து பேக்குள்ளே இருந்தது. அதை நான் கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அது வந்து நாங்கள் திடீர்னு சரி படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பேக்குக்கு அடியில் இருந்தது. அது ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக ஆகிடுச்சு. டக்குன்னு கை வச்ச உடனே அதிரசம் கைக்கு வந்து மாட்டிடுச்சு. ஏன்னா உள்ளே அலோடே இருக்காது. வந்து மால்லாம் பார்க்க போகிறீங்களா, ஸ்நாக்ஸே உள்ளே இருக்க எடுத்துருவாங்க, உள்ளே வைக்க விட மாட்டாங்க. அதிரசம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சான்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு எப்படி இருந்தாலும் அதிரசம் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் வந்து அதிரசம் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்தது வந்து சரி சாப்பாடு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து ஒரு வெஜ் ஹோட்டல் இருந்தது. பிரசாத் வந்து சின்னதாக ஒரு தொன்னையில் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி எல்லாருமே ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இஸ்கான் டெம்பிளை சுற்றி உங்களுக்கு நான் அப்படியே ஒரு வியூ காமிச்சிடுறேன். இப்போ வந்து நான் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதான் வர்ற வழி. முன்னாடி வந்து எல்லாருமே அந்த யானை சிலையாண்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வர வழி இதுதான். பெரிய இடங்க, ஆனால் ரொம்பவே நல்லா பெருசாக இருந்தது. நம்ம எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிடலாம். நல்லா காற்றுங்க, அப்படியே பயங்கரமாக நமக்கு பீச்சில் அடிக்கிற மாதிரி காற்று நல்லா இருந்தது. வெயில் தான், ஆனால் அந்த வெயில்லையும் தெரியல, நல்லா காற்று இருந்ததுனால வெயில் வந்து அந்த அளவுக்கு தெரியல. சிலை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இதுதான் அந்த வெஜ் ஹோட்டல். வெஜ் ஹோட்டலில் சரி போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், சரி மைல்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஃபன் மாதிரி வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய காமெடி இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க, தனியாக வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கார் ஓட்டுறது வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து காலில் செப்பல் போட்டுட்டு ஓட்டுனீங்களா, இல்லை அப்படியே நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒருத்தர். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இப்போ தான் டிரைவிங் வந்து கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி போனேன், அப்போ அந்தளவுக்கு எனக்கு வந்து ப்ராப்பராக தெரியலை. இப்போ நான் நல்லாவே கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு நான் தனியாகவே வந்து ஒவ்வொரு டைம் வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். அதோடைய டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்குறதுனா நீங்கள் கேளுங்க. நான் ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டே கூட நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன்.
அவர் வந்து ஆனால் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டார். அவருக்கு என் மேலே வந்து நம்பிக்கையே இல்லை, இவ கார் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது இடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டார். அதனால தான் அதில் வந்து திட்டுற மாதிரி ஒரு இது இருக்கும். ரொம்பவே காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கா நான் தான் ஓட்டுவேங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறேன். அப்போ கூட அவருக்கு பயம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பசங்க என்ன நம்பி உட்காந்துட்டாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அவர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அவர் வந்து கத்திக்கிட்டே இருப்பார். நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த காமெடி செம்மையாக இருக்கும். ஆனால் டிரைவிங் போயிட்டு வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லியும் வந்து அதை பழக்கம் பண்ணணும், இல்லைனா மறந்து லைட்டாக எடுத்துக்கின்னு அப்புறமா கிளட்ச் எடுத்துனாவே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். டெய்லியும் கார் எடுத்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அது நமக்கு நல்லாவே வந்து பழக்கமாகும். இது ஒரு முக்கியமான டிப். செகண்ட் கியரில் இல்லைன்னா நமக்கு சீக்கிரமாகவே மறந்துடுறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது. அப்படியே போய் திருப்பிக்கணும் அந்த பக்கம். இந்த பார், ரைட்டில் போயிட்டு அப்படி வா, ரைட்டில் போ, ரைட்டில் விளங்கவே மாட்டேங்குது லூசு பண்ணுக்கு. லெஃப்ட். அவர் எப்படி கத்திக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி நீங்களே கேட்டிருப்பீங்க. அவருக்கா ஒரே பயம், அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுச்சு. இவன் என்ன பண்ண போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தார். இதில் என்னன்னாக்கா வண்டி எடுத்துகிட்டு நேராக நான் அவர்கிட்ட வந்து நிற்பேன்னு நினச்சி ரொம்பவே வந்து மொக்க வாங்கிக்கிட்டார். நான் என்ன பண்ணேன், அப்படியே ஒரு யூட்டர்ன் எடுத்துகிட்டு வண்டியை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் பீச் ரோட்டில் நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் அவர் அங்கேருந்து கால் பண்ணி நான் வந்து வர வச்சேன். ஃபோன் வந்து என்கிட்ட இல்லை. என்னுடைய பொண்ணு செல்லுலேருந்து நான் கால் பண்ணேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். செம்ம காமெடி, பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். உன்னை வண்டி அங்கே தானே நிறுத்த சொன்னேன், நீ ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி பயந்துட்டார். ஆனால் பசங்க வந்து தைரியமாக உட்காந்துட்டு இருந்தாங்க, பயப்படவே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் நல்லாவே ஓட்டுவேன்னு சொன்னாலும் இவர் கேட்க முடியாது, உட்காருங்கனாலும் அவருக்கு பயம். ஏன்னா எல்லாருக்குமே அது அப்படி தானே இருக்கும் இல்லைங்களா? காருக்கு என்ன ஆகிடுமோன்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருக்காங்க, எங்கே செலவு வச்சுருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பயந்துட்டுருக்காங்க. இது இவருன்னு இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஆனால் நமக்கு நம்பிக்கை இருக்குது, எதையுமே ஆகாது, நம்ம கரெக்டாக ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் என்னென்னா, மெயின் இது வந்து சிட்டிக்குள்ளனால கொஞ்சம் ரொம்பவே ஜாக்கிரதையாக ஓட்டணும் இல்லைங்களா? அதனால் வந்து கொஞ்சம் அவர் வந்து பயப்படுறாரு. சிட்டினாலே அப்படியே நமக்கு இன்ச்சாக வண்டி நிற்கும் இல்லைங்களா? எங்கே பார்த்தாலுமே வந்து கூட்டமாக இருக்கும். ஆனால் ரொம்ப கவனமாக போகிறது நல்லது தான். கொஞ்சம் இருந்தாலும் நம்ம வண்டி ஓட்டும்போது நம்பிக்கையாக ஓட்டிகிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது ஒரு மோட்டிவாக இருக்கும் இல்லைங்களா நமக்கும். இப்போ வந்து பீச் மதியானம் வெயில், செம்ம வெயில். அந்த வெயிலையும் வந்து ஜீவா ஒரே அடாவடித்தனம், நான் பீச்சுக்கு போயே ஆகணும் போயே ஆகணும்னு சொல்லி ரொம்ப அடாவடித்தனம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்பயும் பார்த்தீங்கன்னா பீச்சில் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள். சாயந்தரம் கிட்டத்தட்ட இது வந்து 3:30 மணி 4 மணின்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்கு இந்த அளவுக்கு வெயில் வந்து பொழுக்குது மண்டையை. அவ்வளோ கூட்டம். லாஸ்ட்டு பொங்கல் அன்றைக்கி தான் வந்து பப்ளிக்கே வெளியே வர ஆரம்பித்தாங்க. முன்னாடி நல்லா விட்டால் வந்து எல்லாருமே குளிப்பாங்க, ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பொங்கல் டைமில் வந்து சென்னைக்குள்ளே வந்து அதோட இல்லை. லாஸ்ட்டு பொங்கல் அப்போ தான் எல்லாருமே வெளியே வந்தாங்க. ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். ஜீவாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விம்மிங்கில் குளிக்கிறது, பீச்சில் குளிக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக அன்றைக்கி வந்து பீச்சுக்கு வந்துட்டு ஒரு 1 ஹவர் டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து இஸ்கான் டெம்பிளை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய பொழுதுபோக்கை பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பீச் வந்து ரசித்து பார்த்துருப்பீங்க. இது வந்து இஸ்கான் டெம்பிள்லேருந்து நமக்கு அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். அங்கே அந்த பீச்சுக்கும் கோவிலுக்கும் வந்து 4 கிலோமீட்டர் தான். அங்கே பக்கத்துலேயே இருக்கும். என்ன பீச்லாம் தெரியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 3 விஷயத்த பார்த்துருப்பீங்க. 1 கோவிலுக்கு போனது, அதுக்கப்புறமா நான் கார் ஓட்டின காமெடி, பயங்கரமான ஒரு காமெடி, செம்ம காமெடியாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு தனி கம்பீரம் வருது, அந்த ஒரு பெரிய பவர் கிடைச்ச மாதிரி இருக்குது. பொதுவாகவே இது வந்து எனக்கும் இல்லை, எல்லா பெண்களுக்குமே இருக்கும். நம்ம நார்மலாக 2 வீலர் ஓட்டும் போதே ஒரு நமக்கு ஏதோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறப்போ, கார், பஸ்ஸு, ஆட்டோ இதெல்லாம் ஓட்டுற பெண்கள்லாம் ஃப்ளைட்டே ஓட்டுறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? இதுதாங்க பெண். ஏன்னா பெண்கள் தான் நாட்டின் கண்கள்னு சொல்கிறது தப்பே கிடையாது. நம்ம இன்னும் நிறைய வந்து கற்றுக்கணும். நிறைய நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோன்னா தான் நமக்கானது அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தது என்னன்றதை நம்ம மேலே நம்ம வந்து வந்துக்கிட்டே இருப்போம். இப்படி தான் ஒவ்வொரு பெண்களும் தன்னை வந்து நாமளே வந்து மோட்டிவாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் சாதிக்க பார்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.